உஷா உஷா அம்மா உஷா என்ன யாரையும் காணோம் அங்கிள் வெளியில போயிருக்காங்களோ என்னன்னு தெரியலையே அந்த வேலைக்காரமாவை கூட காணோம் கூப்பிட்டு பாருங்க. கமலா கமலா என்ன யாரையும் காணோம் எங்க போயிருப்பாங்க கமலா ஐயோ என்னது ஒருத்தரையும் காணோம் கமலா கமல் எங்க யாரையும் காணோம் அநியாயம் நடந்து போச்சுமா. படுபாவிங்க அராஜகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உஷாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் இழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. இழுத்துட்டு போயிட்டாங்களா? யாரு? போலீஸ்காரங்கம்மா. போலீஸ்காரங்களா? எதுக்காக தெரியலையம்மா. மை காட். அபி இது அந்த மினிஸ்டர் சங்கரபாண்டியனோட வேலை தான். சரி என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாங்களா? அந்த படுபாவிங்க ஏதோ சொன்னாங்கம்மா. ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா. ஓ மை காட். நான் நினைச்சது கரெக்ட் தான் அபி. அந்த ஆளு தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். உஷா பிரெக்னண்டா இருக்கால தோல்ஸ். அவங்க அப்பாவை ரஃபா ஹேண்டில் பண்ண மாதிரி உஷாவையும் ரஃபா ஹேண்டில் பண்ணா நினைச்சாலே பயமா இருக்கு தெரியுமா? அபி அப்படி எதுவும் நடக்காது. லேடிஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை மீறி அவங்களால நடக்க முடியாது. உஷாவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. சரி அப்ப லேட் பண்ண வேணாம், நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் பாப்போம். நாங்க போயிட்டு வந்துறேன். சரிம்மா. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அதை முடிச்சு கொடுத்துருங்க ஐயா. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ ஒன்று பண்ணு. நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். என்னை வந்து பாரு. சரி இப்போ நீ கிளம்புமா. நில்லுமா. யார் நீ? என் பேர் அபி. என் ஃப்ரெண்டு உஷாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ அந்த உஷாவோட ஃப்ரெண்ட் அபி நீ தானே? ஆமா வாங்க தோல்ஸ். நில்லுமா. எங்க போற? உஷாவை பார்க்கணும் சார். பார்த்து அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கணும். அவளை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். வாங்க. இருமா என்னம்மா புரியாத ஆளா இருக்க? இப்ப இருக்க சூழ்நிலையில அதெல்லாம் நடக்காத காரியமா? ஒண்ணு பண்ணு, வந்த வழியா திரும்பி போறதா நல்லது. திரும்பி போகணுமா? என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஏன் திரும்பி போகணும்? ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாது, அதனாலதான் உள்ள போகணுங்கிறீங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். அவங்க அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறதே அவளை தேடி நீ வருவ, உன்னை மடக்கி பிடிச்சு உள்ள வச்சு கஷ்டப்படுத்தலாங்கிறதுக்காக தான். அவங்களோட குறி உஷா இல்லம்மா, நீதான். அது புரியாம நீயே வழிய போய் மாட்டிக்கிறேங்கிற. அப்போ உஷாவை அவங்க அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் சும்மா கண் துடைப்பு தான். அவங்க ஏமே என்னன்னா அபி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா உள்ள புடிச்சு போட்டு பழி வாங்கணுங்கிறது தான். அவங்க கிட்ட மாட்டினீங்க வறுத்து எடுத்துருவாங்க. ஓ மை காட். ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? அது காரணம் இருக்குமா? ஒரு முக்கியமான காரணமா தான் அவங்க இவ்வளவு வேகமா இருக்காங்க. அவங்க ஏன் இவ்வளவு வேகமா இருக்காங்க தெரியுமா? நாளைக்கு அந்த மினிஸ்டர் பொண்ணுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் வச்சிருக்காங்களாம். அந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உங்களை வெளியே தலக்காட்ட விடாம முடக்கி வைக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளான். என்னது? ஆதிக்கு நாளைக்கு கல்யாணமா? ஆமாமா, அதுக்கு தான் சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க, உங்களையாவது காப்பாத்தீங்க. அது எப்படி சார்? என் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கும்போது என்ன ஓடி ஒளிய சொல்றீங்களா? நடக்கிறது நடக்கட்டும் சார், நான் போய் பாக்குறேன். என்னம்மா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? இந்த பாருமா, நான் உன் மேல இவ்வளவு தூரம் அக்கறை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். இங்க பாருமா, நானும் பொண்ணை பெத்தவன் தான். உன்னை என் பொண்ணா நினைச்சு சொல்றேன். அந்த பாவிங்க ரொம்ப பொல்லாதவங்க, அவங்க கிட்ட மாட்டிக்காதம்மா. சார் ரொம்ப நன்றி சார், இவ்ளோ அக்கறை காமிக்கிறீங்க. ஆனா உஷா பாவம் சார், நான் அவளை பார்த்தே ஆகணும். அம்மா, அவளை காப்பாத்துறதுக்காக நீ உள்ள போனீன்னா அவளையும் காப்பாத்த முடியாது, நீயும் மாட்டிக்குவ. அப்புறம் கூண்டோட எல்லாரும் உள்ள இருக்க வேண்டியதுதான். அப்போ என்ன பண்றது? நீ பாருமா, உன் ஃப்ரெண்டோட உயிருக்கோ மானத்துக்கோ எந்த ஆபத்தும் கிடையாது. சும்மா பயமுறுத்துறதுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீயும் போய் உள்ள மாட்டிக்கிறத விட வெளியில இருந்து அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுமா, அதான் நல்லது. ஆமா அபி, சார் சொல்றதான் சரி.
இந்த நேரத்துல எமோஷனலா யோசிக்கிறத விட நிதானமா யோசிக்கிறதா முக்கியம். வலிய போய் நாமளே மாட்டிக்கிறது அனாவசியம். இப்ப நாமளும் உள்ள போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம எல்லாரும் யார் வந்து காப்பாத்துவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் கிளம்புமா. வாங்க அபி, போலாம். சொன்னா கேளுங்கம்மா. தேங்க்ஸ். நம்மளை சுத்தி இருக்கிற ஆளுங்களா தேடி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இவ்வளவு தூரம் பண்றவங்க உங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா? ஆமா. என்ன ஃபோன் பண்ணி பண்றீங்க? கேக்குறேன். இல்ல வேணாம். ஏன்? இப்ப போன்ல பேசுனீங்கன்னா வீணா டென்ஷன் ஆயிடுவாங்க. நேரா போய் பார்க்கலாம். சரி வாங்க. சீக்கிரம் வண்டி எடு. என்னடா பண்ணலாம்? பூட்டி இருக்குதா? என்னடா பூட்டிட்டு உள்ள இருக்கானுங்களா? அதுக்கு என்ன, உடச்சு பார்த்தா ஆள் இருக்கா இல்லையான்னு தெரிய போகுது. ஓடுறா ஓடுறா ஓட ஓடுறா. ஏய், நீ இந்த பக்கம் போய் பாரு. ஏய், உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஏய், நீ அங்க போய் பாரு. என்னடா ஒருத்தனை காணோம். உள்ள ஒருத்தர் இல்லைண்ணா. ஒருத்தரும் இல்லையா? எல்லாம் பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அங்கிட்டும் ஒருத்தரையும் காணோண்ணே. என்னடா வீட்டை பூட்டிட்டு எங்கடா போயிருப்பானுங்க? வாங்கடா போலாம். சீக்கிரம் வாப்பா. ஏய், வாங்கடா. நல்ல வேளை அந்த நாதாரி பயலுக்கு போய் தொலைஞ்சாங்க. கடவுளே, என்னென்னமோ நடக்குது இந்த வீட்டுல. இத்தனை வருஷமா பார்க்காத கூத்தெல்லாம் இப்ப பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா ஏமா புலம்பிட்டு இருக்க? புலம்பாம என்னடி பண்றது? ஒரு குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா? ஆனந்தி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. நீ ஏமா பயப்படுற? அவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மொழி, நீ பண்ற காரியம் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். ஏன் ஆனந்தி, அவங்க வருவாயின்னு உனக்கு எப்படி ஆனந்தி தெரியும்? பாரதி தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதனால தான் நம்ம தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை. ஐயோ அக்கா, ஹலோ ஹலோ அக்கா, நான் ஆனந்தி பேசுறேன். சொல்ல ஆனந்தி. அக்கா, அந்த மந்திரியோட ஆளுங்களை நம்ம வீட்டுக்கு வந்திருந்தானுங்க. ஒரே அமக்கல பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஐயோ, என்னாச்சு? டோன்ட் வரிக்கா, நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம். நாங்க யாரும் இல்லங்கிறதுனால அவனுக்கு திரும்பி போயிட்டானுங்க. இது பாரு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நத்திங்க்கா, நாங்க சேஃபா தான் இருக்கோம். நீ பத்திரமா இரு. அதே மாதிரி நீ வீட்டுக்கும் வந்துடாத, ஆபீஸ்க்கும் போயிடாத. அப்படியே அங்கங்க மூவிங்ல இரு. அப்புறம் எங்க ரொம்ப நேரத்துக்கு மேல இருந்துடாத. சரி. நான் அம்மா, மனோ, மாமா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் சித்தி வீட்டுல விட்டுட்டு அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன். இது பாரு, நீ பத்திரமா பாத்துக்கோ. சரிக்கா, நீ கவலைப்படாத. சரி, ஜாக்கிரதையா இரு. என்ன அப்புறம் ஏதாவதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிக்கா,
நீ கவலைப்படாத. Okay. பத்திரமா இரு. சரி சரி, நான் வச்சுட்டுமா? சரிம்மா, பை. அபி ஹலோ பாரதி, நான் ஆனந்தி பேசுறேன். எங்கடி அந்த அபி? அபி மேடம் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். பொய்யா சொல்ற, தொலைச்சிருவேன். டேய் வாங்கடா. டேய் மச்சான், நீ மேல போய் பாரு. டேய் உள்ள இருக்காளான்னு பாரு. டேய் யாரையா நீ? நீங்க யாருங்க? ஏன் இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? அபி எங்கயா? அபி இல்ல. ஏய் உண்மை சொல்லி, அபி எங்க? அபி இன்னும் ஆபீஸ்க்கே வரல சார். சொல்லு. வீட்லயே இல்ல, இங்க இல்லன்னா வேற எங்க போயிருப்பா? சத்தியமா சொல்றேன், ஆபீஸ்க்கு இன்னும் வரல சார். பொய்யா சொல்ற. வாயா. எங்க இருக்கா சொல்லு. இது வரைக்கும் வரலீங்க. நீங்க எல்லாம் யாருங்க? ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? யோ இத பாரு, உண்மை சொல்லு. வயசானவன்னு பாக்குற. சொல்லியா? தெரியாது சார், தெரியாது. ஏய் என்ன மச்சான்? உள்ள இல்லண்ணே. சொல்லியா? நிச்சயமா தெரியாது சார், சத்தியமா எனக்கு தெரியாது ஏய், சார். என்ன மேலேயும் காணோம். அவ எங்க போய் ஒளிஞ்சாலும் நாங்க அவளை விட மாட்டோம். வாங்கடா. அடப்பா அவங்களா, நல்லா இருந்த ஆபீஸ்ல இப்படி வந்து கலாட்டா பண்ணிட்டு போறானுங்களே, யாருன்னே தெரியலையே. சார், ஐ எம் பாரதி, பிரஸ் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் பராசக்தி. நல்லா இருக்குல்ல கண்ணாடி? மச்சான் துபாயில இருந்து அனுப்பிச்சது. சார், நான் பாரதி, ரிப்போர்ட்டர் ஃப்ரம் பராசக்தின்னு சொன்னேன். அட தெரியும்யா, அதான் அன்னைக்கு கூட வந்தீங்களே. என்ன விஷயம்? இல்லை, உஷாவை ஃபேமிலியோட அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க? அதுக்குள்ள நியூஸா? நாளைக்கு காலையில நாங்களே கூப்பிட்டு கொடுப்போம். ஏன் அவசரப்படுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களோட இன்டர்வியூ எடுத்து நியூஸ் போடுறதுக்காக நான் இங்கே வரல. உஷா என்னோட ஃப்ரெண்ட், அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ உங்க நிலைமை என்ன, எங்க இருக்காங்க? எனக்கு இப்போ உடனே தெரிஞ்சாகணும். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உங்க ஃப்ரெண்டு எந்த சேதாரமும் இல்லாம முழுசா இருக்காங்க. சார், நான் இப்போ அவங்கள பார்த்தாகணும். அவ்வளவுதானே? யோ கான்ஸ்டபிள், அவங்கள கூட்டு வாயா. வாங்கம்மா. என்ன ரிப்போர்ட்டர் சார், பார்த்தாச்சுல்ல? நல்லா தானே இருக்காங்க? கிளம்பலாமே. சார், 2 லேடிஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னும் ஏன் சார் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல? அதுவா, இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போடலையா? ஏன்? அது வசதிப்படும் போது தான் போட முடியும். இது பாருங்க பிரதர், நீங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர் தானே? ஜட்ஜோ இல்ல மேலதிகாரியோ இல்லையே, நான் என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேணாம். ப்ரொசீஜர் என்னன்னு எங்களுக்கு தெரியும். என்ன சார் தெரியும் உங்களுக்கு? என்ன ப்ரொசீஜர் படி பண்ணிருக்கீங்க? 2 லேடிஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கஸ்டடியில வச்சிருக்கீங்க, இன்னும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. ஒரு ஆம்பளை போலீஸ் தனியா போய் 2 லேடிஸ் அரெஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ரூல்ஸ் பேசுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் எங்களுக்கு தெரியாதா? நான் ஒன்னும் இந்த பொம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணல. எங்க லேடி எஸ்ஐ தான் போய் அரெஸ்ட் பண்ணாங்க. கூட 2 லேடி கான்ஸ்டபிளும் இருந்தாங்க. நாங்க சும்மா எங்க லேடி போலீஸ்க்கு பாதுகாப்பா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். அது தெரியாம சும்மா இங்க வந்து பில்டப் பண்ணக்கூடாது. வா சார், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இந்த பொண்ணை பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். யார பார்த்து என்ன பார்க்கற சொல்ற? இப்படி அபாண்டமா போய் சொல்றியே, நீ நல்லா இருக்கியா? எல்லாம் இன்ஸ்பெக்டர், இப்படி அராஜகம் பண்றியா? அசிங்கமா இல்ல உனக்கு? ஏய், எதுமா அசிங்கம்? நீங்க பிராத்தல் பண்ணது அசிங்கமா இல்ல நாங்க அதை புடிச்சது அசிங்கமா? சார், மைண்ட் யுவர் டங். எப்பேர்பட்ட ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு? சும்மா வீணா அபாண்டமா பழி போடாதீங்க சார். இது பாருங்க, நீங்களா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. உங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. யோ ரிப்போர்ட்டர்,
என்ன வந்ததுல இருந்து உளறிக்கிட்டே இருக்க? நான் ஒன்னும் பொய் கேஸ் போடல, ஸ்ட்ராங்கா சாட்சி இருக்கு. இவங்க தொழில் பண்ணது நிஜம். யோட்டு அவனை கூப்பிடியா? ஏய் இங்க வா. வணக்கம் சார். ஏய், நாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்ற. அந்த பொண்ணு கூட நான் ஜாலியா இருந்தேன் சார். டேய் என்னடா ஏய், என்ன நீ ஏன் முன்னாலே சாட்சி மேல கை வைக்கிற? டேய் உங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்ல. இன்னும் எவ்வளவு தூரம் தான் எங்களை அசிங்கப்படுத்த போற பாவி? டேய், எவ்வளவு பணம் கொடுத்த, யார்கிட்ட கொடுத்த, அதையும் அவர்கிட்ட சொல்ற? சார் அந்த ஆள்கிட்ட தான் 5000 ரூபா கொடுத்தேன் சார். பாவி, நாக்கும் சம போய் சொல்றானே, நீ உருப்படுவியாடா? நான் கழுகி போக நாசமா போயிடுவேன். ஐயோ, என்ன கண்டா விடியதெல்லாம். ஐயோ. சரி சரி, நீ போ. கேட்டீங்களா சார்? இவன் சாட்சி படிதான் இவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். பாவி, நீ நல்லா இருப்பியா? உடம்பெல்லாம் கூசுது. இப்படி ஒரு பழியத்துக்கு எங்க மேல போடுறியே. ஐயோ, என்ன கொடுமைமா இதெல்லாம். மனுஷனாயா? நாக்குல நரம்புலமா பேசுறோம். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம். சரி சரி, ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆகும்போது இப்படி எல்லாரும் டென்ஷன் ஆகுறது சகஜம்தான். போக போக எல்லாம் சரியாயிடும். ஃபர்ஸ்டே கொஞ்சம் பெரிய லெவல்ல பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். சரி சரி, போக இதெல்லாம் உங்களுக்கே புரியும். சார், எங்களோட பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. நீங்க பண்றது எந்த விதத்திலும் சரி கிடையாது. முதல்ல உங்க எல்லாரையும் வெளியே விடுங்க, இல்ல இதோட பின்விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும். ரிப்போர்ட்டர் தம்பி, ஒரு போலீஸ் ஆபீசரை மிரட்டி கடமையை செய்ய விடாம தடுத்தேன்னு சொல்லி இப்ப கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலாம். பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட அராஜகத்துல என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா எல்லாமே நீங்க சட்டத்தை மீறி பண்ணிட்டு இருக்கீங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஏய், இதுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உள்ள தூக்கி போட்டுருவேன். மரியாதையா போயிடு. உனக்கு பேசணும்னு அறிப்படுத்தா கோர்ட்ல போய் பேசு. யோ பிசி, அந்த 3 பேரையும் உள்ளது இல்லையா? ஏமா போமா, என்ன கொடுமைங்க இது. நாம என்ன பண்ணோம்? ஐயோ, பையா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா சார்? இந்த மாதிரி அக்கிரமம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? ஏய், போய் வேலையை பாரு. யோ கான்ஸ்டபிள் சார், இன்னும் 1 நிமிஷத்துல இவன் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இல்லன்னா இவனையும் தூக்கி உள்ள போடு. அதையும் பார்த்துருவோம் சார். போங்க சார். போறேன் சார். உஷா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நாங்க எல்லாருமே உங்களை வெளியே கொண்டதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கோம். மனசை திடமா வச்சுக்கோங்க உஷா. சார், சொல்லிட்டே இருக்கீங்க, நின்னுட்டே இருக்கீங்க. சொல்லிட்டீங்களா சார்? போங்க. போறேன், கவலைப்படாதீங்க. வர சார். ஆ, முடியா? போங்க சார்.